நினை மனமே அவர் கருணைக்கு இணை இல்லையே. இன்று மூன்றாவது நாள். இந்த நவராத்திரியை எப்படி வழிபட வேண்டும், எந்த சித்தரினுடைய பெயரை நாம் நினைவில் வைத்துக் கொண்டும் நாம ஜபமும் செய்ய வேண்டும் என்றால், ஆதிநாதாயே ரட்சிப்பாய், ஆதிநாதாயே ரட்சிப்பாய், ஆதிநாத சித்தா ரட்சிப்பாய் என்று 11 முறை சொல்லுங்கள். ஒரு கையில வில்வமும் கொஞ்சம் குங்குமமும் எடுத்து வைத்துக் கொண்டு தலைக்கு மேல் கை கூப்பி, இன்று எப்பவுமே விநாயகர் முதல்ல நினைச்சுங்க, புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நினைத்த பிறகு சிவபெருமானை இன்றும் தியானிக்க வேண்டும். இன்று என்ன சொல்ல வேண்டும் என்றால், தியானிக்கும் பொழுது ஈசானாய நம, தத்புருஷாய நம, வாமதேவாய நம, அரோசதாய நம, சத்யோஜாதகாய நம, பஞ்சாட்சர அனுகிரகஸ்பதா அப்படி என்று சொல்லி கைகூப்பி வில்வமும் அந்த குங்குமம் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, நாம் மனதிலே பதிய வைத்த அன்னையினுடைய நாமத்தை, இப்ப பொதுவா தினமும் நீங்க ஒரு அம்மனா வழிபட்டு வணங்கிட்டு வரீங்க. வைஷ்ணவி, பிராமி, காளி இப்படி என்று ஒவ்வொரு வழிபாடு இருக்கும். இந்த மூன்றாவது நாள் உங்களுக்கு என்ன அன்னையை நீங்கள் முறைப்படி வணங்குவீர்களோ அந்த அன்னையினுடைய மனதில் வைத்துக் கொண்டு, அதே குங்குமத்தை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு, ஓம்கார நாயகி சர்வ சுபமங்களா ரட்சிப்பாய் அப்படி என்று 6 முறை சொல்ல வேண்டும். 6 முறை சொல்லி முடிந்த பிறகு முருகனை தியானம் செய்து, அந்த முருகனுடைய மந்திரமாக சரவண பவ குகாய சாம் சுப்பிரமணிய மாம்பாயி சர்வ அனுகிரகஸ்பதா அப்படி என்று 9 முறை சொல்லி இந்த மந்திரத்தை தியானம் செய்து கொண்டு எந்த அன்னையை இந்த மூன்றாவது நாள் வழிபடுகிறீரோ அந்த அன்னையினுடைய பாதத்தில் வில்வத்தையும் குங்குமத்தையும் வைத்துவிட்டு, அன்று நீங்கள் வருகின்ற சுமங்கலிக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரசாதத்தை கொடுப்பது போல இந்த குங்கும பிரசாதத்தை அவர்களை அணிய வைத்து அவர்களிடம் கொடுத்து நீங்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் குங்குமம் கொடுக்கும் பொழுது ஓம் ஸ்ரீம் சகல ஐஸ்வர்ய வசி அனுகிரகம் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் மனதில் நினைத்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஓம் ஸ்ரீம் வசி 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 ஸ்வாஹா என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். இதை என்று மாறி மாறி செய்யுங்க. காத்திரனுடைய வழிபாடு கந்தனை நினை மனமே அவர் கருணைக்கு இணை இல்லையே. கந்தனை நினை மனமே அவர் கருணைக்கு இணை இல்லையே. குருவை நினை மனமே நம் கவலைக்கு இடம் இல்லை. திதிப்படிதான் இதை முழுமையாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது பிரதமை முதல் நவமி வரை தொடங்குவதனால ஒரு நாளைக்கு 2 திதி என்று கூட வரும். ஒரு திதி முடிந்து மறுநாள் வரை ஒரு திதி வரும். அதனால நாட்கள் வேறுபடுகிறது. ஆனால் இந்த சித்தரை சொல்லி வழிபடுகின்ற பொழுது நிச்சயமாக சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய பலனை இந்த கொலுவும் இந்த நவராத்திரி வழிபாடு செய்கிறவர்களுக்கும் கிடைக்க போகிறது என்பதை பார்ப்போம். 4வது நாள் பார்க்கலாம்.